ஹல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை வேறு தேசத்தில் இருக்கீங்களா? வேறு தேசத்தில் இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு இது காலையோ சாயந்தரமோ மத்தியானமோ ஏர்லி மார்னிங்கோ நடுராத்திரியோ அப்படி இருந்தும் சிலர் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு கேள்விப்படும் போது நாங்கள் ஆண்டவரை நிஜமாகவே துதிக்கிறோம். தாமதமாக படுத்து தாமதமாக எழுந்திருப்பது எல்லாருக்கும் இப்போ பழக்கமாயிடுச்சு. எழுந்த உடனே ஆண்டவருடைய நாமத்தை நினைக்கிறத மறந்து போகிறோம். தாமதமாக எழுந்து அடாவடியாக கிளம்பி போகிறோம், உத்தியோகத்திற்கும் வேலைக்கும் ஸ்கூல்ஸ்க்கும் வேலைகளுக்கும். ஆனால் ஆண்டவரோடு செலவிட்ட ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. சிறு ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் முதல் நேரத்தை உமக்கு கொடுக்க வேண்டும் என்று, நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதியும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. உங்க சபையில் இன்னைக்கு உபவாச ஜெபம் இருக்குதா? போய் பங்கு பெறுங்க. நம் கல்வாரி சபையில் நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர் கூட டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலில் இரவு 9 மணி முதல் இரவு 11 மணி வரையும் கூட உங்களுக்கு நாங்கள் லைவ் கொடுக்க போகிறோம். எங்களுக்கு 7 மணி முதல்ல இருந்து ஜெபம் தொடங்கும். ஆனால் 9 மணிக்கு எங்கள் மெயின் யூடியூப் சேனலில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம். அநேக முறை நம் வாழ்க்கையில் நம்ம தமிழர்களுக்கு தயக்கம் ஜாஸ்தியா? தயக்கம் ஜாஸ்தியில் நமக்கு. அப்படின்னா சொல்லணும்னு நினைக்கிறது சொல்லாமல் நம்ம கொஞ்சம் முழுங்குவோம். எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட தயக்கம்தான். வெளிநாட்டிலங்க சிலர் ஒன்றா சேர்ந்து பார்ட்டி செய்யலான்னு ஒன்றா உட்காரும்போது உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது நம்ம தமிழர் சிலர் வேணாங்க வேணாங்கன்னு 2 முறை கேட்ட பிறகு வேணாம் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு குடித்து கொண்டு இருக்கும்போது இவங்க சும்மா இருப்பாங்களாம். நம்ம தேசத்தில் எப்படின்னா, வேணாங்கன்னு சொன்னால் இல்லை சாப்பிடுங்க, இல்லை பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு, சரி இதாவது சாப்பிடுங்க அதாவது சாப்பிடுங்கன்னு கெஞ்சுவாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட புத்தி இருக்கா? மற்றவங்களை கெஞ்ச விடுகிற புத்தி? எதுக்குங்க கெஞ்ச விடணும்? எஸ்ன்னா எஸ், நோனா நோ. இது எதுனா வசனத்தில் கேட்கிறோம்? வசனத்தை கேட்குறீங்களா? வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, வேணான்னா வேணான்னு சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு தயக்கம். சரி, இப்படிப்பட்ட சாப்பாடு மற்ற இப்படி விஷயங்களில் தயக்கத்தினால பெரிய நஷ்டம் எதுவும் இல்லாமல் போகலாம். இருக்கும் இருக்கும், ஆனால் பெரிய நஷ்டம் இல்லாமல் இருக்கும். பாவம் விஷயம் வரும்போது மாத்திரம் நம்ம கொஞ்சம் கூட எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவனுடைய விஷயங்கள்ல எப்பவுமே நாம் சிறிதளவும் கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. முதல்ல எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். சொல்லட்டுமா? வேண்டாம் என்று சொல்வது கற்றுக்கொள்ளணும். நோ சொல்றது கற்றுக்கொள்ளணும். நோ சொல்வது கஷ்டமா சுலபமா? அதுல என்ன இருக்குங்க? வேணான்னு சொல்றது ரொம்ப சுலபம்தான் நினைப்பீங்க. நிஜமாவா? ஓகே, உங்ககிட்ட ஒரு 10 லட்சத்தை கொண்டு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பேச மாட்டீங்க என்னங்க? உங்ககிட்ட ஒரு அழகான பெண்ணோ அல்லது ஒரு பையனோ வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா நோ என்று சொல்ல முடியுமா? எத்தனை பேர் வாலிபர்கள் இன்றைக்கு தயக்கத்துல போய் பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்க்கை இழந்து போறாங்க. யாராவது உனக்கு மிகவும் பிடித்த உணவை உன் முன்னாடி கொண்டு வந்து வச்சா, இந்த பிரியாணி உனக்காக தான் கொண்டு வந்த சாப்பிடுன்னு சொன்னா நோ என்று சொல்லுவீங்களா? எம்மதமும் சம்மதம் என்று சொல்வது சுலபந்தான், நோ சொல்வது கஷ்டம்தாங்க. ஆனால் நம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கு, அக்கிரமத்திற்கு, அநியாயத்திற்கு, தப்பான விஷயங்களுக்கு கச்சிதமாய் நோ சொல்ல வேண்டும். முடியாது, என்னால் செய்ய முடியாது, நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. பைபிளில் தானியேலை பார்த்தால் நேபுகத்நேசர் அவர்களை அடிமைகளாக தன் தேசத்திற்கு கொண்டு வந்து தன் மொழியை கற்பித்து அவர்களுடைய அறிவை தன் தேசத்தில் தனக்காக பயன்படுத்தி கொண்டான்.
ஸோ அந்த பயிற்சி நாட்களில் அவங்களுக்கு ராஜாக்கு தேவையான திறமைகளை கற்றுக் கொடுத்து ராஜபோஜனம் கூட அவர்களுக்கு இலவசமாய் கொடுப்பதற்கு ஆசைப்பட்டான். ஸோ அதற்கு இன்சார்ஜா இருக்கிற மனுஷன் ராஜா சாப்பிடுகிற உணவு ராஜபோஜனம் என்ற சும்மாவா? நம்ம தேசத்துல அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எத்தனையோ அது பஃபே போல அநேக வகை மாமிசமும் வைனும் விஸ்கியும் ஓஹோ எல்லா விதமான மாமிச உணவுகள் இருக்கிற இடம். இதெல்லாம் சாப்பிடுங்க, இலவசமா சாப்பிடுங்க, ஃப்ரீ, நோ சார்ஜ். என்னங்க அங்க இருக்கிற சில வாலிபர்கள் கடகடன்னு சாப்பிடுறாங்க. ஆனால் தானியேல் சொன்னார், நோ, இந்த மாமிச உணவுகள் எனக்கு வேண்டாம், இந்த திராட்சரசம் எனக்கு வேண்டாம், இந்த ராஜபோஜனம் எனக்கு வேண்டாம், இந்த ஆடம்பரமான உணவு எனக்கு வேண்டாம், எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்க போதும். அப்படின்னா சைவ உணவு தான் சாப்பிடணுமான்னு சிலர் கேட்பாங்க. சாப்பிடுறது நல்லதுதான். நமக்கு நோவாவின் வெள்ளம் வர வரைக்கும் நம்முடைய பிதாக்கள் எல்லாம் சைவம் சாப்பிட்டவங்க தான். அதாங்க ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஜனங்கள் எல்லாம் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னா 5 அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிங்க. எல்லா வம்சத்தில் இருந்தவங்களும் சைவம் சாப்பிட்டவங்க தான். அது வெள்ளம் வந்தபோது பூலோகமெல்லாம் ஜீவிகள் செத்து தண்ணீர்னால் நிறைந்து மரம் செடியெல்லாம் இல்லாத போது ஒரு பர்மிஷன் கொடுத்தது போல ஆண்டவர் அங்க கொடுத்து விட்டார். அங்க நோவாவும் அவரோட படவுல இருந்தவர்களும் கப்பல்ல நிறைய பறவைகளும் மிருகங்களும் இருந்ததுனால நீங்க ரத்தத்தை சிந்திவிட்டு அந்த மாம்சத்தை புசிங்கன்னு சொன்னார். அவ்வளவுதான். அதுல கூட ரத்தத்துல உயிர் இருக்கிறது. ரத்தத்தை சிந்திவிட்டு, ரத்தத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கும். இன்றைக்கு எல்லாரும் இந்த கறி எடுக்கும்போது அந்த கோழியை அறுத்த பின்பு அந்த ரத்தத்தை எடுத்து விடாமல் அந்த ரத்தத்தோட கூட சாப்பிட்றாங்க பாருங்க. அதனால தான் வகை வகையான நோய்கள், அதில் இருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாம் மனுஷருக்கு வருது. நமக்கு சரீரத்தில் எதுனா பிரச்சனைனா எந்த பரிசோதனை செய்வாங்க? ரத்த பரிசோதனை செய்வாங்க. ஏன்னா அதில் இருக்கிறதுனால அந்த ரத்தம் போய்விட்டா அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வராது. சரி, அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொன்னார். அசுத்தமானதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அதற்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கிறது. சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லேவியர் ஆகமத்தில் அநேகம் இருக்கு. ஒரு முறை நீங்க வாசித்து பாருங்க. ஆனால் இங்க ஒரு வாலிபனாக எனக்கு இந்த மாமிச உணவு வேண்டாம், எனக்கு இந்த ஒரு திராட்சரசம் வேண்டாம். ஏனென்றால் என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. என் உடலை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாஷையில சொல்லணும்னா ஃபிட்டா காப்பாத்திக்கணும். என் உடம்பிலே தேவையில்லாத கொழுப்பு சேரக்கூடாது. என்னங்க, கொழுப்பு அதிகமாகும் போது என்ன ஆகுது? தூக்கம் வருது, சரீர இச்சைகள் பெருகுது. மனிதனுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிடுவது தப்பு இல்லை. ஆனா ஓவர் ஈட்டிங்கே அநேக வியாதிகளுக்கு காரணம் என்று கூட மருத்துவர்கள் சொல்றாங்க. நாம் வாழ்வதற்கு சாப்பிடுறோமே தவிர சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாது இல்லையா? தானியேல் சொல்கிறார், என் தேகத்தை நான் அசுத்தப்படுத்த மாட்டேன், எனக்கு இது வேண்டாம். அட, நல்ல நல்ல ருசியான உணவுகள் அங்க இருக்கும்போது, வாய் ஊறுகிற உணவுகள் அங்க இருக்கும்போது எப்படி எனக்கு வேண்டாம், திராட்சை ரசம் எனக்கு வேண்டாம் இன்றைக்கு நீங்க சொல்ல முடியுமா? எதுக்கையா குடிக்கிறீங்கன்னு கேட்டா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க பலவந்தப்படுத்தினாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. ஒரு பெக் தான் குடிச்சேன்னு ஆரம்பித்து இன்றைக்கு அடிமைகளாக, குடிக்கு அடிமைகளாய் மாறின அநேகரை பார்க்கிறோம். இன்றைக்கு நண்பர்களை சந்தோஷப்படுத்த பார்க்காதீங்க, தேவனை சந்தோஷப்படுத்துங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. உன்னை நேசித்து உனக்கு விலை உயர்ந்த சரீரத்தை கொடுத்தார், உன் இஷ்டப்படி பயன்படுத்துவதற்கு அல்ல. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? யாராவது தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அதை கெடுப்பேன் என்றார். அதற்கு தான் இன்றைக்கு அநேக விதமான வியாதிகள்ல வாலிபர்கள் கூட நோய்களால கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு விஷயத்துல, குடி விஷயத்துல, ட்ரக்ஸ் விஷயத்துல நாம் நோ சொல்ல வேண்டும். செக்ஸ் விஷயத்துல இன்றைக்கு அநேகர் அந்த ஹார்மோன்ஸ் பெருகும்போது, டீனேஜ்குள்ள வரும்போது சுபாவ ரீதியாக சில இஷ்டங்கள் வரும். ஆப்போசிட் செக்ஸ் மேல ஒரு விதமான அட்ராக்ஷன் வரும். ஆனால் அதை நீ கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். செக்ஸ் என்பது கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்க வேண்டிய உறவுதான் தவிர இஷ்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு தேவன் ஒத்துக்க மாட்டார்.
அது அசுத்தத்திற்கும் விபச்சாரத்திற்கும் காரணமாகிறது. அதனால மனதிலும் சரீரத்திலும் விதவிதமான நோய்கள் வருது. நம் சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தமாயும் கனமாயும் நம் சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு நமக்கு தெரியும் இல்லையா? அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் அந்த போர்த்திபார் வீட்டிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்ததினாலே, தேவன் அவனுக்கு துணையா இருந்ததினாலே, அந்த வீட்டின் எஜமான் அந்த வீட்டின் சாவி அனைத்தையும் அந்த யோசேப்பின் கையில கொடுத்தார். நீ செய்வது நல்லா இருக்கு, எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கோ, இந்த வீட்டுக்கு ஒரு பேருக்கு மட்டும்தான் அதிகாரி, மற்றதெல்லாம் உன்னுடையது. யூ டேக் ஆல் தி டெசிஷன்ஸ், நீயே எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொள் என்று வீடு முழுதும் ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்தில் அந்த போர்த்திபரின் மனைவி யோசேப்பை பார்த்து அவனை பின்தொடர ஆரம்பித்தது. தினதினம் தொல்லை செய்யுமா, பின்னாடியே வந்துட்டு ஒரு நாள் யாரும் இல்லாத நேரம் என்னோட வந்து சைனி என்று அவனை பலவந்தம் செய்த போது சோதனை வந்துச்சுங்க, விழுந்துட்டங்க, என்ன செய்யறது என்று அநேகர் கேட்கிறாங்க. இன்னைக்கு சோதனை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். அவருடைய கையிலிருந்து தப்பித்து கொண்டு ஓடி போனான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. திருமணத்திற்கு முன்பு இஷ்டத்திற்கு வாழ்ந்தால் திருமணமான பின்பு அதன் விளைவுகளை சந்திப்பாய். திருமணத்திற்கு முன்பு உன் மனதை சுத்தமுள்ளதாய் நீ காத்துக்கொள். ஒருவேளை இப்பொழுதே தவறுகளை செய்திருந்தால் முக்கியமாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டாலுடைய திருமணத்துக்குள்ள போகாதீங்க. யோசேப்பு லிட்டரலா வேசித்தனத்திற்கு விலகி ஓடு என்ற வசனத்தின்படி அவள் கையிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடி போனான். எனக்கு வேண்டாம். என்னங்க, சரீர இச்சைகளுக்கு இடம் கொடாதீங்க, தீனிக்கும் குடிக்கும் இடம் கொடாதீங்க, சிற்றின்ப பாவ மோகங்களுக்கு இடம் கொடாதீங்க. எனக்கு வேண்டாம், நான் தேவனுடைய சொத்து என்று சொல்ல முடிந்தாதான் நம்ம நிஜமான கிறிஸ்தவங்க. எத்தனை முறை தயக்கத்தினால போய் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. நம் ஆண்டவர் முகதாட்சண்யம் பார்க்காதவர். அந்த யூதர்களே சொன்னார்கள், நீர் முகதாட்சண்யம் பார்க்காதவர், நீர் ஒரு பக்கமாய் பட்சபாதம் இல்லாதவர், நீர் கச்சிதமா இருக்கிறவர். எஸ், கிறிஸ்டியன்ஸ் கச்சிதமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். எங்க நோ சொல்லணுமோ அங்க நோ சொல்ல முடியணும். பாவத்திற்கு நோ, அக்கிரமமான சம்பாதிப்புக்கு நோ. இன்றைக்கு எத்தனை பேருங்க லஞ்சம் வாங்குறாங்க? நீங்க ஒரு கிறிஸ்தவ அதிகாரியா இருந்தால் உங்களுக்கு லஞ்சம் மேஜைக்கு கீழே இருந்துன்னு சொல்லுவாங்க முன்னாடி. என்னங்க, லஞ்சத்துக்கு நிறைய பேருங்க வைப்பாங்க, மாமூல் என்று, அது என்று, இது என்று. தவறான சம்பாதிப்புக்கு நோ. எங்க அப்பா ஒரு இன்ஜினியரா வேலை செய்து நிறைய லஞ்சம் வாங்கினாங்க ஒரு காலத்துல. ஆனால் மனம் திரும்பின பின்பு அவரிடத்தில் யாராவது லஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சா, தயங்கி கொண்டு இருந்தா, வேணாம் வேணான்னு சொன்னாலும் கையில வைக்கவும் மேஜை கீழே வைக்கவும் அவங்க நினைக்கும் போது, என் கைகளில் குஷ்டரோகம் வரணும்னா கொடுங்க ஐயா என்று சொன்னார். ஒரு நாள் நான் பார்த்தேன். அது என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, ஆமா, என் கைகளினால் செய்த பாவத்துக்கு என் நேசாண்டவருக்கு அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நான் மீண்டும் அந்த பாவத்தை செய்தால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். எஸ், அக்கிரமமானவைகளை, அநியாயமானவைகளை, அசுத்தமானவைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது கூட நோ என்று சொல்ல முடியணும். இன்றையிலிருந்து எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, இந்த அசுத்தமான சோதனைக்கு நான் தூரமாக ஓடி போகும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்க முடிந்தால், அப்பா, உங்க நிமித்தமாக இந்த உலகத்துக்கு நோ சொல்லக்கூடிய சக்தியை நீங்க எனக்கு தரணும்னு கேட்டா, நிச்சயமா ஆண்டவர் உன்னை வெற்றியாளனாக, பரிசுத்தவனாக, அவருக்கு பிரியமானவனாக நிற்க வைப்பார். ஜெபம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இன்னொரு முறை உடைய பாதத்துக்கு வருகிறோம் ஐயா. எவ்வளவா இந்த உலகத்தில் உமக்காக வாழ நினைத்தாலும், இந்த உலகத்தில் உள்ள மனுஷரை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்தந்த நேரத்தில் நாங்கள் தயங்கி வாக்கு கொடுத்து அவர்கள் சொல்லுவதை அங்கீகரித்து அனாவசியமான அசுத்தமான பாவத்திலே விழுகிறோம் ஆண்டவரே. அதை உணர்ந்து நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறோம்.
இன்றிலிருந்து உத்தமமான பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப உதவிகளுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு, நீங்கள் மற்ற எந்த தேசத்தில் இருந்தாலும் இதே நம்பருக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு துணையாக இருப்பதாக. வணக்கம்.